नियम्यारभतेऽर्जुन कर्मेन्द्रियैः कर्मयोगम् असक्तः सविशिष्यते. அர்ஜுனா, எவனொருவன் மனத்தால் புலன்களை தன்வயப்படுத்திக் கொண்டு மனத்தளவில் கூட புலன் இன்ப நுகர்ச்சிகளை சிந்திக்காமல் முழுமையாக பற்றுக்களில் இருந்து நீங்கியவனாக புலன்களைக் கொண்டு கர்மயோகத்தை கடைபிடித்து வருகின்றானோ அவனே சிறந்தவன். சரியாக கர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது வரைக்கும் புரிந்துவிட்டது. ஆனால் எந்த கர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. இது பற்றி கூறுகிறார். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோ யகர்மணः ஷரீரயாத்ராபி ச தே ந பிரசித்தேத கர்மணः. அர்ஜுனா, நீ நிச்சயிக்கப்பட்டு உள்ள கர்மத்தை செய். அதாவது கர்மங்களோ பலவகைப்பட்டன. அவற்றிலிருந்து ஏதோ ஒன்று மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதே நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய். கர்மத்தை செய்யாமல் இருப்பதை விட கர்மத்தை செய்வதே உயர்வானது. எனவேதான் செய்து கொண்டே இருந்து கொஞ்ச தூரத்தினை கடந்து விட்டாயானால் ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளதை போன்று மாபெரும் பிறப்பு இறப்பு என்ற பயத்தில் இருந்து உன்னை விடுவிக்க வல்லதாக அமையும். எனவேதான் உயர்வானது எனப்படுகிறது. கர்மத்தை செய்யாவிட்டால் உன்னுடைய உடல் பயணமும் முடிவுக்கு வரப்போவதில்லை. உடல் பயணம் என்பதற்கு எல்லோரும் சொல்லும் பொருள் இதுதான். உடல் நிர்வாகம், உடலை பேணி பாதுகாப்பது. எந்த மாதிரியான உடல் நிர்வாகம்? நீங்கள் என்ன இந்த உடலா? இந்த மனிதன் பிறவி பிறவியாக யுக யுகாந்தரங்களாக உடல்களில்தானே மாறி மாறி பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறான். எவ்விதம் ஆடையானது பழுதடைந்து போய்விட்டால் மாற்றிக்கொள்கிறோமோ அவ்விதமே புழு பூச்சிகள் முதல் மனிதர் வரை மற்றும் பிரம்மாவிலிருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மாறிக்கொண்டே இருக்கும் இயல்புடையவை. உயர்ந்த தாழ்ந்த பிறவிகளில் பாரபட்சமின்றி இந்த உயிரானது மாறி மாறி உடல்களில் தானே பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறது. கர்மமோ இந்த பயணத்தை ஒரு முடிவிற்கு கொண்டு வந்து முழுமை பெறச் செய்கின்ற வல்லமை படைத்தது.